புதுச்சேரி 100 அடி சாலையில் தற்போது பேனர்கள் சென்டர் மீடியம் வைக்கப்பட்டுள்ளது. பேனர் தடை சட்டம் இருந்தும் ஆனால் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை பாருங்கள். இதெல்லாம் ஆபத்து நேராதா? புதுச்சேரி அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பாருங்கள் எவ்வளோ பேனர் இருக்குது. ஹெல்மெட்டு போட்டாலும் இது வந்து அடிபடுறது உறுதி. பாருங்க, ஏற்கனவே அடிக்கடி நடக்குது தான் அந்த பேனர் வைக்கிறது. ஆனால் இதை தடுக்க முடியல அந்த அரசாங்கம். புதுச்சேரி ஃபுல்லாக அது சென்ட்ரல் மீடியத்தில் எல்லாம் பேனர் வச்சுருந்தாங்க, சிக்னலில் பேனர் வச்சுக்கிறாங்க. எங்கே அந்த இந்திரா காந்தி சிலையிலேருந்து ராஜீவ்காந்தி சிலை வரைக்கும் அந்த பக்கம் ரெட்டியார்பாளையம் வரைக்கும் பேனர் தான் இருந்ததுன்னு வைங்களேன். ஆனால் இது வந்து இந்த ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க பக்கம்லாம் இந்த சட்டம் பாய மாட்டுது. பாமர மக்கள்னால் அவங்க பக்கம் சட்டம் பாயுது. ஹெல்மெட்டு போடலன்றது அவன் உயிரை அவங்க ஆவது பண்ணிக்குவான். அப்படி இருந்தும் ஹெல்மெட்டு போடலன்ட்டு இன்றைக்கி காலையில் பாவம் கூலி வேலைக்கு போகிறவர் அவர் என்கிட்ட அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பேசினார். ஒரு டவுசர் போட்டுன்னு போன ஒரு கூலி தொழிலாளியை பிடிச்சி 1000 ரூபா அபராதம் வச்சுக்கிறாங்க. இந்த சாதா மக்கள்கிட்ட பாயிற சட்டம் மேல் இடத்துல பாய மாட்டுது. அதுதான் வேதனையாக இருக்குது. சட்டம்னா சமமாக இருக்கணும்ல, ஆனால் அது செய்ய மாட்டாங்களே புதுச்சேரி அரசில். கொடுமை. என்னங்க சார் உங்கள் சட்டம்?